வணக்கம். ஜபை இசட் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பாஜக அமித்ஷா உள்துறை மந்திரி, மத்திய உள்துறை மந்திரி எங்கே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு மேலே தான் கண்ணு. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் இல்லையா. பொதுவாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஸ்டெப்பு எங்கெங்கே சட்டமன்ற தேர்தல் நடக்குதோ நாடாளுமன்ற தேர்தலை விட்டுருவாங்க. ஏன்னா அது அவர்கள் சம்மந்தப்பட்டது, ஒரே டேக்கில் பார்த்து முடிச்சிருவாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்கங்கு அப்பப்போ நடக்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப கூர்ந்து கவனித்து மகாராஷ்டிராவை போன்று, மற்றபடி ஹரியானாவை போன்று, மற்ற பீகாரை போன்று எப்படியெல்லாம் கூர்ந்து கவனிக்க வேண்டுமோ கூர்ந்து கவனித்து அந்த ஏரியாவில் அந்த மாநிலத்தில் எந்த கட்சி அப்படிங்கெல்லாம் கணித்து ரொம்ப தெளிவாக காய் நவுத்தி இன்னைக்கு வரைக்கும் 11 வருஷம் குப்பை கொட்டிட்டு தான் இருக்கிறாங்க பாஜக. காங்கிரஸ் மற்ற சோ இந்திய கூட்டணி அப்படிங்கிற பேர் எத்தனையோ பேச்சுக்கள் போனாலும் பேசினாலும் பருப்பு வேகலை. இப்படியோ சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார்னு 2 பேர் கிடைச்சாங்க. இந்த 2 ஆயிடுச்சு, 1 வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் போயிட்டுருக்கு. அது அசால்ட்டாக முடிஞ்சிடும். காரணம் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் மக்கள் இன்னும் நம்பவில்லை. நம்பினாலுமே குறிப்பாக தென்னிந்திய மக்கள் நம்புகிறார்கள். அங்கே ஒன்றும் வட இந்தியாவில் ஒன்றும் கிடையாது. அதற்கு என்னென்னமோ எல்லா காரியத்தையும் பண்ணார் ராகுல். ஆமாம், என்னென்னமோ நடைபயணம் பண்ணார், அது பண்ணார், இது பண்ணார், 2வது தடவை கொடியை தூக்கிட்டு போனார். ஒன்றும் பருப்பு வேகலை. அதே நேரத்தில் இந்திய கூட்டணி அப்படிங்கிற கான்செப்ட் நிறைய தவறு இருக்குது. மம்தா பானர்ஜியுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு தடுமாற்றமான ஒரு நிலைப்பாடு. மற்றபடி கெஜ்ரிவால் எங்கே போனார்னே தெரியல. ஆம் ஆத்மி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டெல்லி மேட்ரோடு அவர் க்ளோசிங். அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லாமல் பாஜக செய்து விட்டது என்பதை இல்லாமல் அவர்கள் அந்த அளவுக்கு நடவடிக்கை கொண்டவர்கள். அந்த நிலைப்பாடை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மேலே காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், எந்த நேரத்தில் நாம் ஜெயித்து விட வேண்டும், திமுகவை அழித்து ஒழித்து விட வேண்டும். 2026 நாடாளுமன்ற தேர்தல் சொன்னவர் தானே மோடி. நெல்லை மாவட்டத்தில் சொன்னார், திமுகவை நான் அழிப்பேன்னாரு. ஆமாம், அப்புறம் அவங்க தான் அழிஞ்சு போனாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 40க்கு 40 திமுக முடிஞ்சு போச்சு. அதே ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் கிடைக்குமா, கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது பலவிதமான ஒரு போராட்டம். தாட்டு பூட்டு தெக்கால வடக்க என்னென்ன பண்ணுமோ பண்ணார். ஆமாம், நாடாளுமன்ற தேர்தலில் நழுவிய எடப்பாடியை ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் போட்டு தள்ளியாச்சு, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், கூட்டணிக்கு வந்தாச்சு. எப்படியெல்லாம் அதை கூட்டணியை ஒரு நபரை வைத்து ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத கரெக்டாக அவங்களுடைய பாயிண்ட்ஸை பிடிச்சி எடப்பாடியை தூக்கி உள்ளே போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி பாஜக அதிமுக கூட்டணி. அப்புறம் பார்த்தாரு அடுத்தது தேமுதிக. ஆமாம், அது அந்த நேரத்தில் அதிமுக சொல்லிட்டு இருந்தாங்க ராஜ்யசபா சீட்டுன்னு. அதுக்கு உவா கொடுத்தாச்சு. ஆமாம், சொல்லிட்டார் 2026 நாங்கள் ராஜ்யசபா சீட்டு தந்துடுறோம் அப்படின்னு தேமுதிக பிரேமலதாவுக்கு. என்ன பண்ணுறது, அப்புறம் தேமுதிக ஒன்றும் பண்ண முடியல. சரி சொல்கிறாரு, அவர் கொடுத்த பத்திரம் கடிதமெல்லாம் இருக்குது, நான் காண்பிக்க விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு பிரேமலதா ரொம்ப டீசெண்டாக 2026 ராஜ்யசபா சீட்டே போதும் எதிர்பார்க்கின்றோம் அப்படின்னு ஒரு மேட்டரை முடிச்சுட்டு அப்படியே காயை நவுத்தியாச்சு. எடப்பாடியும் சொல்லிட்டார் 2026 தேமுதிகவும் கூட்டணி அதிமுகவோடு தான் அப்படின்ட்டாரு. அதுக்கு பிரேமலதா சொல்லிட்டாங்க, ஆமாம் நாங்கள் ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் மாநாடு போட போகிறோம், அதில் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா அதிமுகவோட இல்லை வேறு எந்த காவோடு அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அப்போ தேமுதிகவினுடைய ஒரு நிலைப்பாடு 2 விதமாக இருக்குது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய சமயத்தில் பாமக சொல்ல வேண்டியதே இல்லை, அப்பனும் பிள்ளைக்கும் தகராறு விளங்கின மாதிரி தான். இந்த பொழப்புல திமுக தான் காரணம் அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டுருக்கு. அதை அன்புமணி சொன்னதாகவும் பிற சூழ்ச்சிக்காரர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியின் வெளிப்பாடாக பாமக உடைந்து சிதறி கொண்டிருக்கிறதாம். ஒழுங்காக பார்த்து கரெக்டாக இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைப்பாடு, அவருடைய கருத்தை செயலில் கொண்டு பாமக சொல்லிட்டாங்க. தொண்டர்களுக்கு மதிப்பு கொடுத்துருந்தா 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஒரு 4 சீட்டாவது கிடச்சிருக்கும். அந்த கோட்டை விட்டாச்சு. காரணம் அன்புமணி.
ராமதாஸ் எவ்வளோ சொன்னார், இப்போ தான் உடைக்கிறாரு. புருஷன் பொண்டாட்டி காலில் விழுந்தாங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. என்ன பண்ண முடியும், அதுக்கு தான் நான் ஒப்புக்கொண்டேன் பாஜக கூட்டணிக்கு அப்படிங்கிறாரு. அவ்வளோ பலால் அங்கீகாரமே காலி, மாம்பழம் கிடைக்காது, பாமகவுக்கு மாம்பழம் சிக்காது, அவ்வளோ மாற்று கருத்து இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, தடா புடான்னு பைபாஸ் சர்ஜரி அவருக்கு நடந்திருக்கு. இப்போ பாமகவுக்கு 2 பேரும் சேர்ந்து பைபாஸ் சர்ஜரி. நான் 2 பேரும் டாக்டரு, 2 பேரும் எம்பிபிஎஸ் படித்தவங்க, மற்றபடி கார்டியாலஜி படிச்சிருக்காங்களாம் எனக்கு தெரியாது, புரிஞ்சுங்களா. 2 பேரும் பைபாஸ் சர்ஜரி. ஆமாம், ஒரு பக்கம் இவராக இருக்கிறாரு, ஒரு பக்கம் அவராக இருக்கிறாரு. ஆமாம், அறுத்து என்ன பண்ணுறாங்க, சின்ன பின்னமாகி இப்போ திமுகவுக்கு வந்துட்டாங்க. திமுக தான் வந்து சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறது, அன்புமணி சொல்கிறதா தகவல். ஆமாம், ருசிக்காரர்கள். ஆனால் அதில் நாம் உடன்படக்கூடாது, ஏன்னா கவனமாக இருப்போம் சொல்லி போட்டு தொண்டர்கள் மத்தியில் அன்புமணி பேசியிருக்காரு. இதை ராமதாஸை கேட்டா அப்படின்னு அவர் சொல்லிட்டார், ஐயோ வேணாங்க, திமுகலாம் காரணம் இல்லைங்க, அதெல்லாம் பொய், அதெல்லாம் கிடையாது, தப்பு. அவர் பெரிய மனுஷன் தான், என்னதான் இருந்தாலும் சின்ன பையன் தான், பெரிய மனுஷன் ராமதாஸ். ஆமாம், சமூக போராளி எங்கள் காலத்தில். அந்த ஒரு வார்த்தை ஐயா ராமதாஸுக்கு மட்டும்தான் சேரும், சும்மா சொல்லக்கூடாது. பெரிய மனுஷன் தான் சொல்லிட்டார். அதெல்லாம் கிடையாது, திமுகலாம் கிடையாது, பாமக இந்த அப்பம்புள்ள தகராளுக்கு எங்களுக்குள்ள உள்ள தகராளுக்கெல்லாம் திமுகலாம் காரணம் கிடையாது, இப்படி அவர் சொல்லிட்டார். இப்படி இருக்குது. ஆமாம், அதனால் வந்து எங்கே போகலாம், அதிமுக கூட்டணிக்கு போகலாம்னு ராமதாஸோட நிலைப்பாடு. கிடையாது, பாஜக கூட்டணிக்கே போயிடலாம் அப்படின்னு அன்புமணியோட ஒரு வேண்டுகோள். இப்படி தான் பிரிஞ்சது 2 பேரும். அப்புறம் இது குடும்ப கட்சிங்கிற கான்செப்டை பேரனுக்கு கொடுத்த வகையில் அதில் ஒரு பிரிவு. அப்புறம் சொத்துக்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டு. அப்புறம் ஆளாளுக்கு கூட்டத்தை போட்டாங்க. ஆமாம், வன்னிய கான்செப்ட் உள்ளவங்க தான் மட்டும், அந்த மக்கள் மட்டும்தான் ராமதாஸுக்கு ஃபுல்லாக ஆதரவு, மற்றவங்களாம் அன்புமணிக்கு ஆதரவு. இதில் பார்த்தாரு, எல்லாத்தையும் விளக்கு, நீங்கள் அங்கே தானே போனீங்க, எல்லாத்தையும் தூக்கூடாது போட்டு எல்லா மாவட்ட தலைவர்களும் எல்லா மாவட்ட செயலாளர் தூக்கி தனக்குன்னு ஒரு குரூப்பை உற்பத்தி பண்ணி இப்போ கூட்டு பொதுக்குழு எல்லாம் நமக்கு தானே கையை தூக்குவாங்க, முடிஞ்சு போச்சு. ராமதாஸ் நான் தான் தலைவர், நான் தான் நிறுவன தலைவர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கார். பொதுக்குழுவை கூட்டலை அவர், அங்கங்கே கூட்டத்தை கூட்டிக்கிட்டு நானும் பொதுக்குழுவை கூட்டு அவர் ராமதாஸ் யாரையெல்லாம் விளக்கினாரோ அவரையெல்லாம் அங்கே அன்புமணி பிடிச்சிக்கிட்டு இருக்கார். திலகபாமா, வடிவேல் ராவணன், மற்ற சோர்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டாங்க. இந்த நிலைப்பாடு வந்து பாமக இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தா அப்புறம் தொண்டர்களை பாஜக ஓட்டு போட்டு தான் அவர் ஏதோ ஒரு தொழில் நிற்பாங்க, அப்புறம் கொடுத்து தான் ஆகணும். பாஜகவோட கூட்டணி சேர்ந்தாலும் அதிமுக ஓட்டு போட்டு தான் ஆகணும். அப்போ எங்கே சேருவது, எப்படி சேர்ந்தாலும் சரி அவருடைய ஓட்டு பாஜகவுக்கு போய் தான் சேரும். ராமதாஸ் மொழியில் அதிமுகவில் சேர்ந்தாலும் தொண்டர்கள் ஓட்டு பாஜகவுக்கு போகிறோம். அன்புமணி முடிவின் அடிப்படையில் அதிமுகவோட பாமக கூட்டணி சேர்ந்தாலும் அதிமுகவோட இது பாமக தொண்டர்களை விட்டு அதிமுக போய்தான் சார். ஆக எப்படி இருந்தாலும் சரி, ஆமாம், எங்கிட்டு ஊர்னாலும் சரி எல்லாம் ஒரே குட்டை தான். இதை பார்த்தா தான் வந்து ரொம்ப எப்படியாவது ஒரு வகையில் தேமுதிகவோட நிலைப்பாடு முடிஞ்சு போச்சு. ஆமாம், பாமகவோட நிலைப்பாடு என்ன போச்சுன்னு பார்க்கக்கூடிய சமயத்தை எப்படியா வலையை விரிச்சிடலாம்னு போன தடவை வந்தார். ஆமாம், மதுரை ஒத்த கடையில் முடியல, தேமுதிகவும் இப்படி சொல்லிட்டாங்க, பாமகவும் சொல்லிட்டாங்க. அப்புறம் விமானம் ஏறிட்டார், எப்படியாவது வந்து விடணும். இன்றைக்கி வந்து அடுத்த மாதம் வர்றார் 3வது முறையாக. ஃபஸ்ட்டு வந்தார் எடப்பாடி மாட்டினார், முடிஞ்சு போய் எடப்பாடியை சேர்த்தியாச்சு. அடுத்தது தேமுதிக பாமகவை சேர்த்து ஆசைப்பட்டார், முடியல. இப்போ அடுத்ததை வர போகிறார். ஆமாம், ஜூலை முதல் வாரத்தில் கோயம்புத்தூருக்கு வரலாமா இல்லை திருச்சிக்கு வரலாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆமாம், எப்படியாவது வந்துடுவார். வந்த உடனே தேமுதிகவா அல்லது பாமக ஏதோ ஒன்று உள்ளே இழுத்துருவாங்க. அதுக்குள்ளே அங்கே அப்பம் புள்ள தகராறு முடிஞ்சு தான் ஆகணும். எல்லாத்துக்கும் முடிவு உண்டு இல்லையா, முடிஞ்சு தான் ஆகணும். அப்புறம் பொட்டியை காமிச்சா வந்துடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிடுவார். எப்படி வந்தாலுமே சரிங்க. 3வது முறையாக இப்போ வரக்கூடிய விஷயத்தை அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் பாமக எப்படி உள்ளே இழுத்துருவார், அதில் மாற்று கருத்தே இல்லை. அடுத்தது தேமுதிக முடிஞ்சு போச்சு. அது அதிமுக வந்தாலும் சரி, பாஜக வந்தாலும் சரி, பாமகவோட நிலைமை அதுதான். இருந்தாலும்
ஒரு ஒற்றுமைங்கிற ஒரு அந்த கூட்டணிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் பாஜகவோட கூட்டணிங்கிறது மிக பெருமிதமாக இருக்கும். தேமுதிக வந்தாலும் சரி, பாமக வந்தாலும் சரி. ஆனால் இருவருமே அதிமுகவை நோக்கி போகிறார்கள். சரி, எப்படியோ ஒன்று நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிறாரு. அது வந்து தேமுதிக பாமகவுடைய நிலைப்பாடு இவர்கள் 2 பேருமே கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க எந்த பக்கம் அப்படிங்கிறது ஜூலை முதல் வாரத்தில் தெரியும். என்றாலுமே கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடைய வெற்றி மிக மிக அரிதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கட்டாயமா, ஏன்னா திமுக ஸ்ட்ராங்கு பயங்கரம். ஆமாம், அதில் என்ன ஒரு சலசலப்பு அப்படின்னா விசிகா அன்பு தலைவன் திருமாவளவனை போட்டு எல்லாரும் நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. கூட்டணி விட்டு விலகுவீங்களா, கூட்டணி விட்டு விலகுவீங்களா. அந்த இப்போ கூட பேட்டி கொடுத்துருக்காரு. எங்களுடைய கூட்டணி வந்து முதிர்ச்சியான கூட்டணி, கொள்கை கூட்டணி, நாங்கள் விலக மாட்டோம். எல்லாரும் எப்படா வந்து இது ஆடு நனையுதுன்னு ஓனாய் எழுதுகிறதே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கட்டாயமாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறார். ஆமாம், 10 சீட்டு கேட்டாலும் கேட்போம், 15 சீட்டு கேட்டாலும் கேட்போம், அது எங்களுடைய விஷயம்ப்பா அப்படி மேட்டரை முடிச்சுட்டாரு ஐயா திருமாவளவன், எங்கள் அன்பு தலைவன். பார்ப்போம் என்ன கருத்து அப்படிங்கிறது. கட்டாயமாக தெரிந்தாலுமே கூட விசிகா வந்து பாஜக மற்ற ஷோ வராது. ஏன்னா அதன் அடிப்படையில் தான் வந்து பாமக வந்து திமுகவுக்கு வராது, விசிகா பாஜகவுக்கு வராது, பாமக திமுகவுக்கு வராது. முடிஞ்சு போச்சு. ரெண்டுமே வந்து கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் திமுக கூட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. அது எவ்வாறு வெல்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாடுபடும். அது பாஜக, திமுக, இது அதிமுக பாடுபடாமல் ஒன்றும் முடியாது. அப்படி இருந்தாலுமே கூட திமுகவை வெல்ல முடியுமா? அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக செயல்பாடு தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆமாம், தூத்துக்குடி ஷூட்டிங்கை வந்து நான் டிவியிலிருந்து தான் பார்த்தேன். எடப்பாடி சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் ஒரு எங்கே அந்த சார் அப்படிங்கிற கான்செப்டில் பாருங்கள், இப்போ மாட்டிச்சு பாருங்கள். டிஜிபி ஜெயராம், அப்புறம் புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தி எல்லாமே அதிமுக தான். அந்த வகையில் கொஞ்சம் பேர் கெட்டு போச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயம் இதெல்லாம் தேர்தலில் பிரதிபலிக்கும். பார்ப்போம் அமித்ஷாவோட முயற்சி எந்த அளவுக்கு பலிக்க போகுது பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.